தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். தேவன் உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னை நேசிக்கிறார். காலையில் எந்திரிச்சதுமே 10 முறை சொல்லணும், கர்த்தரனை நேசிக்கிறார், கர்த்தரனை நேசிக்கிறார், கர்த்தரனை நேசிக்கிறார் சொல்லி 10 முறை நீங்க சொல்லணும். சொல்லி பார்த்தா அவனுடைய மகிமையை அனுபவிக்கலாம். சரியா? தேவன் சபை கூடியவர்கள் ஆசீர்வதித்திருக்கார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வின் விளக்கம். என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கையின் விளக்கம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சமாதானமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மீட்கப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விடுதலையான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மேன்மையான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உயர்வான வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் என்னை நேசிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் விளக்கம், அதாவது பழைய ஏற்பாடு பிளஸ் புதிய ஏற்பாடு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு பிளஸ் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்ன? பழைய ஏற்பாட்டுல ஆதாம ஏதன், பழைய ஏற்பாட்டுல ஏதன் தோட்டம், ஆசீர்வாதமான வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டுல ஜனங்கள் சாபத்துக்களை கிடக்க வாழ்க்கை. சரிங்களா? இத ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஏதேன் தோட்டத்துல தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்களை பூரா நல்லா சாப்பிடுறானா, நல்ல ரெஸ்ட் எடுக்கிறானா, நல்ல இளைப்பாடுறானா, நல்ல தூங்குறானான்னு பாக்குறதுக்கு மனிதனை தேடி இயேசுதான் வந்தாரு. அல்லேலூயா. நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நல்லா அனுபவிக்கிறானான்னு பாக்குறதுக்கு மனிதனை தேவன் தான் தேடி வந்தார். இதுதான் பழைய ஏற்பாடு, ஏதேன் தோட்டம். ஆனா புதிய ஏற்பாட்டுல மனிதன் தேவனை தேடினாத்தான் ஆசீர்வாதம் என்றதை நிர்ணயம் பண்ணிருச்சு. ஏன்? மனுஷன் செய்த அக்கிரமம், மனுஷன் செய்த பாவம், மனிதன் விழுந்த சாபத்தினால என்னைய நீ தேடினாத்தான் உனக்கு ஆசீர்வாதம் என்ற ஒரு நிர்ணயத்தை, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். பழைய ஏற்பாட்டுல தேவனை தேட வேண்டியதில்லை. புதிய ஏற்பாட்டுல தேவனை தேடினாத்தான் ஆசீர்வாதம். அதுக்குத்தான் மத்தேயு 6:33 என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நான் கொடுப்பேன். முதலாவது நீ என்னை தேடினாத்தான் உனக்கு ஆசீர்வாதம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம், பணம், ஐஸ்வர்யம், சுகம், ஆரோக்கியம் தேடினாத்தான். சரிங்களா? அததான் சொல்றாரு. அப்படி தேடுறவங்களுக்கு குறையில்லை அப்படின்றார். என்ன நீ தேடினா உனக்கு குறையில்லை. இப்ப வாசிச்ச சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்றார். சரியா? அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் எப்படி மனிதனை வச்சிருந்தாரு? மனிதன் ஆசீர்வாதமா வச்சிருந்தாரு, செழிப்பா வச்சிருந்தாரு. அங்க என்ன கிடையாது? காத்திருப்பு கிடையாது, காத்திருப்பு கிடையாது, தேவனை தேட வேண்டியது கிடையாது, உபவாசம் கிடையாது, ஜெபம் கிடையாது, ஆராதனை கிடையாது, இரவு ஜெபம் கிடையாது, காணிக்கை கிடையாது, தசமம் கிடையாது, சுவிசேஷ ஊழியம் கிடையாது, பிரசங்கம் கிடையாது, ஆத்தும ஆதாயம் கிடையாது, எதுவுமே கிடையாது பழைய ஏற்பாட்டுல. ஆனா நல்ல செல்வ செழிப்பான ஆசீர்வாதம். எதுவுமே கிடையாது. தசமம் என்னன்னு ஆதாமுக்கு தெரியாது, ஆனா செல்வ செழிப்பான வாழ்க்கை. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதை எப்படி கர்த்தர் மாத்திட்டாரு அப்படின்னு சொன்னா, என்ன எப்படி கொண்டு வந்துட்டாரு? அங்க என்ன கொண்டு வந்துட்டாரு? புதிய ஏற்பாட்டுல தேவனிடத்துல வரணும், கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும், காத்திருக்கணும், அன்பா இருக்கணும், ஆராதிக்கணும், காணிக்கை செலுத்தணும், வேலை செய்யணும், தசமாவம் கொடுக்கணும், நன்மை செய்யணும், பந்தி விசாரணை செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், புறப்பட்டு போகணும், பிரசங்கம் பண்ணணும், செபிக்கணும், உபவாசிக்கணும், இரவு ஜெபம் பண்ணணும். இத்தனை செஞ்சாத்தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதை கெடுத்தது யாருன்னா மனுஷன் தான். என்னது? எதுவுமே செய்யாம சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்திருந்தாரு. அதை கெடுத்தது யாரு? மனுஷன்தான். அதுக்குத்தான் தேவன் இப்போது ஒரு வரமுறையை விலைக்கு கொடுத்தார். அதான் இன்னைக்கு சபையில கிறிஸ்தவ வாழ்வின் விளக்கம் என்ற தலைப்புல உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போற இந்த செய்தியை கவனமா கேளுங்க. கவனமா. சும்மா யாரும் அடுத்தவங்க சோகம் பண்றதுனால அடுத்தவங்க உதவி செய்யறதெல்லாம் நம்பாதீங்க. இந்த காலத்துல எவனுமே உதவி செய்ய மாட்டான். நீங்களாம் நீங்களாம் 100 ரூபாய் காணிக்க கொடுக்க மாட்டோம்ன்றான்.
ஒரு காலத்துல 1000 கொடுத்தா, 2000 கொடுத்தா, 5000 கொடுத்தான். இந்த கொரோனா டயத்துல இருந்து மலைப்பீட்டுல சோறு போறதுக்கு 1.5 லட்சம் கொடுத்தான் ஒரு ஆளு. இன்னைக்கெல்லாம் ஒரு பை காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு அவன் இருக்கிட்டான். பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன் நான் இருக்கிற ஊழியக்காரன் போய், ஐயா கஷ்டப்படுறோம்யா, எங்களுக்கு ஏதாவது என்ன சொல்றேன் தெரியுமா? நல்லா செவம் பண்ணுங்கன்றான். எப்படி? நல்லா செவம் பண்ணுங்கன்னு சொல்றான். 10 பைசா தர மாட்டோம்ன்றான். நீங்க நினைக்கிறீங்க கொடுக்குறாங்க? கிடையாது, எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? யாருமே தரமாட்டாங்க. அவங்க வாழ்க்கைக்கு அவங்க சேஃப்டி பண்ணிட்டா, இருக்கவே சேஃப்டி ஆயிட்டான். இல்லாதவன் புதுசா ஊழியம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப திண்டாடுறான். இதுதான் மேட்ரு. புரியுதுங்களா? அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் விளக்கத்தை புரிந்து கொண்டோம்னு சொன்னா, அப்ப தேவன் பச்சதாபம் உள்ளவர்ல ஒருவனை ஆசீர்வதித்து ஒருத்தனை கஷ்டப்படுவதற்கு. அப்ப நம்மளும் சரியான ரூட்டை பின்பற்றி சரியான வழியில தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து தேவனை பின்பற்றும் போது அவனை பார்க்கலும் பெரிய அளவில் ஆசீர்வாதம். வேதம் என்ன சொல்றது? முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆவார்கள். ஐயோ, இருந்தால் பெரிய பணக்காரனா இருக்கான், நம்மள ஏமாத்திரம். அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவரை உண்மையா தேடும் போது அந்த பணக்காரனை பார்க்க டாப்ல கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை தட்டி கர்த்தர். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியம் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனை தேடு, மனுஷனை தேடாத, அண்ணன் தம்பியை தேடாத, அக்கா தம்பியை தேடாத, உறவுகளை தேடாத. அல்லேலூயா. நேற்று சாயந்தரம் ஒரு தச்சலா ஒரு யூடியூப் அப்படி ஓபன் பண்ணும்போது செய்திகள் வரும். அதுல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பேசுறாரு. நல்ல நகைச்சுவையா பேசுவார். அவர் பேசுறாரு, உன் நகை நட்டுகள்லாம் உன் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கடா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் கடைசியில பிச்சை எடுப்போம் அப்படின்ற. உன் நகை நட்டு பணம் இன்னைக்கு வச்சிருக்கத உன் பேர பிள்ளைகளுக்கு நீ கொடுத்தீங்கடா சென்னை பஸ் ஸ்டாண்ட்ல நீ பிச்சை எடுப்ப கடைசியில. இப்படியே சொல்றாரு சாயந்தரம். உனக்குன்றத வச்சுக்க, சேர்த்து வச்சுக்க, பிள்ளையும் பார்க்காது குட்டியும் பார்க்காது. அந்த பேச்சு நம்பிக்கையா எப்படியே பட்டிமன்றத்துல பேசுறாரு. உலகம் ஏன்னா அப்படி இருக்கு. அல்லையா? உலகம் அப்படி இருக்கு. கவனமான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழணும். கிறிஸ்தவ வாழ்வின் விளக்கம் கவனிங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம்? பழைய ஏற்பாட்டுல தேவன் இன்னைக்கு அழைக்கிறார். நம்மள என்ன அழைக்கிறாரு? மத்தேயு 11:28, மத்தேயு 11:28 அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாரு. அப்ப எல்லா ஜனங்களையும் கர்த்தர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாரு, இந்த உலகத்துக்கு வந்தாரு. இந்த உலகத்துல எல்லா மக்களையும் தன்னிடத்துல வாங்கன்னு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று ஒரு அன்பான அழைப்பை கொடுக்கிறார். யாரு இந்த அழைப்புக்கு யாரெல்லாம் அழைக்கிறாரு? இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறது? நம்ம சுற்றில யாரெல்லாம் இருக்கிறாங்க? கிராமத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? பட்டணத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? தேசம் முழுவதும் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? பாவத்தில் உள்ளவர்கள், சாபத்தில் உள்ளவர்கள், அநீதியில் உள்ளவர்கள், அக்கிரமத்தில் உள்ளவர்கள், சண்டைக்காரர்கள், போராமைக்காரர்கள், கடன்காரர்கள், அடிமைப்பட்டவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள், தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், மலட்டு கற்பம் உள்ளவர்கள், இயலாதவர்கள், வேலை செய்ய முடியாதவர்கள், நோய் உள்ளவர்கள், பேயினால் பிடிக்கப்பட்டவர்கள், இப்படி பல்வேறு மக்களை பார்த்துத்தான் ஆண்டவர் 2 கரங்களை விரைத்து வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். வாழ வழி தெரியவில்லையா? கடன் அடைப்பதற்கு உனக்கு வழி தெரியவில்லையா? வேலைக்கு போக முடியவில்லையா? உன்னை யாரும் காப்பாற்ற முடியலையா? உனக்கு சோறு இல்லாம கஷ்டப்படுறியா? வீடு இல்லாம கஷ்டப்படுறியா? துணி இல்லாம கஷ்டப்படுறியா? பார்வை இல்லையா? பகுத்தறிவு இல்லையா? கல்வி இல்லையா? அறிவு இல்லையா? கவலைப்படாத, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தான் இளைப்பாறுதலான வாழ்க்கை, சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை, தவிப்பு இல்லாத வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, ஒரு லகுவான வாழ்க்கையை, ஒரு இளைப்பாறான வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் ஏன் இவர்களை அழைக்கிறார்? இப்படிப்பட்ட ஜனங்களை ஏன் அழைக்கிறார்? என்கிட்ட வாங்கடி ஏன் அழைக்கிறார்னு சொன்னா வாசிப்போம். மத்தேயு 11:29-30. மத்தேயு 11:29-30. சீக்கிரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11:29-30.
வாசிக்கிறேங்க. 29:30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அழைக்கிறார், தேவன் அழைக்கிறார். என்கிட்ட வாங்கப்பா, கவலைப்படுறியா, கண்ணீர் வடிக்கிறியா, வாழ வழிகள் இல்லையா, புறம்பே தள்ளி விட்டாங்களா, யாரும் உதவி செய்யலையா, கவனிங்க, இங்க கவனிங்க, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்வேன். என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளும் போதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். தேவன் யார்கிட்ட கற்றுக் கொடுக்கணும்? தேவனிடத்துல கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு இந்த வேத புத்தகத்தை கையில கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் வச்சிருக்கோம், கையை உயர்த்து காமிங்க. இந்த வேத புத்தகத்தை கொண்டு வீட்டுல கொண்டு போய் செல்போன்ல செல்ஃப்ல வச்சுட்டு வாரம் தூசி அடிச்சு கிடக்கிறது கொடுக்கல. என்ன சொல்லி இருக்கிறாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமார்ந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலைவரக்கிற மரத்தை புலர்ப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை வாய்க்குமா? செய்யறது பூரா வாய்க்கும்ன்றாரு. எதை? இரவும் பகலும் மனுஷனோடு சஞ்சரிக்க கூடாது, மனுஷனோடு அதிகமா பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். தேவனுடைய வார்த்தையை இருதயத்துல வச்சு மனசுல வச்சு இரவும் பகலும் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், தேவன் என் குறைகளை நிறைவாக்குவார். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை இரவு அடைஞ்சா விடுஞ்சா எந்திரிச்சு கர்த்தருடைய வார்த்தையில பிரியப்படும் போது, தேவனிடத்துல கற்றுக்கொள்ளும் போது நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும், வீடு ஆசீர்வாதமா இருக்கும், உன் பொருளாதாரம் ஆசீர்வாதம் இருக்கும், நீ செய்வதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். 120 வயசு வரைக்கும் தீர்க்காயுசோடு வாழ கர்த்தர் கிருபை அளிப்பார். அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார், தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார் என்று புரிந்து கொள்ள, இந்த 4 காரியங்களை புரிந்து கொள்ள மட்டுமே நல்ல வாழ்க்கை வாழ முடியும். எல்லா மனிதர்களையும் நம்பக்கூடாது, சாத்தானை நம்பக்கூடாது. சாத்தானுடைய புயல் நல்லா கவனிங்க. தேவன் யார் என்பது எப்படியாப்பட்டவனை புரிந்து கொள்ளணும். நீங்கள் யார், உங்க விசுவாசம் எப்படி புரிந்து கொள்ளணும். சாத்தான் எப்படியாப்பட்டவன் புரிந்து கொள்ளணும். உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் மனிதர்கள் எப்படியாப்பட்டவன் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் இன்னைக்கு மனிதர்களை பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் சொல்ற நேசி, அவனை நேசி, அவனுக்காக செவம் பண்ணுட்டார். யார்கிட்ட உதவி கேட்டாலும் செவம் பண்ணுன்றான். என்னது? பணக்காரன்கிட்ட போய் கேட்டாலும் அதான் சொல்றான், ஏழைகிட்ட போய் கேட்டாலும் அதாங்க ஜெபம் பண்ணுன்றான். இயேசு என்ன சொல்றாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்றாரு. கிரியைண்டா என்னது? ஒருத்தன் கடன் கேட்டா கைமாறு கருதாம கொடுன்றாரு. என்னது? ஒருத்தன் கடன் கேட்டா கைமாறு கருதாம கொடு அப்படின்றாரு. உன் பொருளை ஒருத்தன் திருடிச்சான்னு வச்சுக்கவே திரும்ப கேட்காதன்றாரு. என்னது? நம்ம அடிச்ச வஞ்சி ஒரு செடியை பிடிங்கிட்டாதான் வைகிறோம், திருடிட்டாண்டா வைகிறோம், ஒரு பொருளை காண வைகிறோம், கேஸ் கொடுக்குறோம், கோர்ட்டுக்கு போறோம், கேஸுக்கு போறோம். ஏசு என்ன சொல்றாரு? உன் பொருளை ஒருத்தர் திருடிட்டாண்டா திரும்ப கேட்காத, கடன் கட்டாண்டா கைமா இருக்கிறதா கொடு, இருந்தா கொடு, இல்லைண்டா இல்லைன்னு சொல்லிடு. அது உண்மையா கேட்கிறவனு கொடு, ஏமாத்துறவனு கொடுக்க கூடாது. புரியுதா? வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, பசியா இருக்கணும் தாகம் கொடு, உணவு கொடு, தாகமா இருக்கணும் தண்ணி கொடு, இருப்பிடம் இல்லாதவனுக்கு அடைக்கலம் கொடு அப்படின்றாரு. நம்ம என்ன பண்றோம்? மனிதர்களை செய்யறோமா? கிறிஸ்தவங்களை செய்யறாங்களா? எங்கேயுமே போயிருக்க முடியுமா? வீட்டுக்குள்ள விட மாட்டா முடியாது. போய் ஒரு ஊழியக்கார வீட்டுக்குள்ள போங்க விட மாட்டான். கிளம்புங்க, எங்களுக்கு வேலை இருக்குன்றான். 10 ரூபா உதவி கேட்டா ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தருவான்றான். கிரியை இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எபேசியர் 2:10 என்ன சொல்லுகிறது? நாம் நற்கிரிகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றோம். அல்லேலூயா. நல்ல காரியங்களை செய்யும்படி, தான தர்மம் பண்ணும்படி, நன்மை செய்யும்படி, உதவி செய்யும்படி, தேவையானவங்களுக்கு உதவி பண்ணி, ஏழைக்கு கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை செய்வதில்லை. சுயநலம், தன்னுடைய தான் நல்லா இருக்கணும், தான் ட்ரெஸ் போடணும், நான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் நல்லா வீடு கட்டணும், நல்லா கார் வாங்கணும், நல்லா செல் போகணும், அப்படித்தான் வாழ்றான். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அது எந்த இயக்கத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி. எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் கிறிஸ்தவர்கள் செய்கிற கிரியைகள் இன்னைக்கு. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களோட எனக்கு ஐக்கியம் கிடையாது. அல்லேலூயா. 2014 இருந்து எனக்கு கிறிஸ்தவர்களோட ஐக்கியமே கிடையாது. எந்த ஊழியக்காரனோட ஐக்கியம் கிடையாது. எந்த ஊழியக்கார வீட்டுக்கு போக மாட்டேன். எந்த ஊழியக்காரன் என் வீட்டு வாசப்பள்ள ஏத்துறதும் கிடையாது. அப்படியே ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். லகுவா இருக்கிறேன், இளைப்பாறுதலோட இருக்கிறேன், தேவனிடத்துல கற்றுக்கொண்டேன், சமாதானமா இருக்கிறேன். அல்லேலூயா. அறவை கஞ்சி குடிச்சாலும் சமாதானமா இருக்கிறேன்.
எவன்ட்டையும் உதவியும் கேட்கறது இல்ல. அல்லையா? தீர்மானம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை அழைச்சது நீரானால் என் தேவையை நீர் தான் சந்திக்கணும். அல்லையா? மனுஷன்ட்ட நான் போக மாட்டேன், மனுஷன்ட்ட கேட்க மாட்டேன். என்ன, என் சொந்த பலன் இருக்கிறபடிக்கு, ஒருவனை பாரப்படுத்தாதபடிக்கு என் சொந்த கைகளினாலே நான் வேலை செய்து சாப்பிடுவேன், வேலை செய்து சுவிசேஷத்தை அறிவிப்பேன், வேலை செய்து நான் உதவுவேன். நான் பிரசங்கம் பண்றேன்னா என் பிரசங்கத்தை கேட்டு யாராவது எனக்கு உதவி செய்தால் அன்போடு பெற்றுக்கொள்வேன். ஆனா யாரிடத்திலும் உதவி கேட்க மாட்டேன், கேட்கறதே கிடையாது. அல்லையா? ஆமா, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப கிறிஸ்தவ வாழ்வின் விளக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு பிளஸ் புதிய ஏற்பாடு என்ன செய்யுது? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், உங்கள் நுகத்தை என்னிடத்தில் வைத்துக் கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கை இளைப்பாறுதலா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், உயர்வா இருக்கும், மேன்மையா இருக்கும். நீங்க எந்த மனுஷன்னு போகாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். என்கிட்ட வாங்க, என்கிட்ட கற்றுக்கொள் அப்படின்றார். அல்லையா? ஆமா. சரி, இப்ப பார்ப்போம், பழைய ஏற்பாடு பார்ப்போம். மனுக்குலத்தை தேவன் அழைத்தார், பார்த்தன அழைத்தாரு. இப்ப ரெண்டாவது பார்ப்போம், தேவன் ஏன் இவர்கள் அழைத்தார்? கற்றுக்கொள்வதற்கு அழைக்கிறார். மூன்றாவதாக, தேவன் ஏன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? ஏன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? மனுஷனுக்கு மனிதர்கள் சரியில்லை என்று தேவன் கண்டார். என்னது? மனிதன் சரியில்லை, தாம் படைத்த மனிதர்கள் சரியில்லை என்பதை தேவன் கண்டுகொண்டார். எடுப்போம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 3 வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கின்றார். அல்லையா? மனுஷனை படைச்சது எனக்கு வேதனையா இருக்கின்றார். இந்த மனுஷனை நான் படைக்காமையே வெறும் மிருகங்களை மட்டும் படைச்சு விட்டு பேசாம இருந்திருக்கலாம். இந்த மனுஷனை படைச்சது எனக்கு வேதனையா இருக்கிறது, துக்கமா இருக்கிறது, துயரமா இருக்கிறது, கவலையா இருக்குது. ஏன்னா அவ்வளவு அட்டூழியம் பண்றான் மனுஷன், அவ்வளவு அட்டூழியம் பண்றான். சொன்ன பட்சி கேட்கறது இல்ல, கீழ்படுகிறது இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல, விசுவாசிக்கிறது இல்ல, ஆராதனைக்கு போறது இல்ல, தன் இஷ்டத்துக்கு செல்போனை நோன்றது. எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? அல்லையா? அத மனிதனை படைத்தது பிடிக்கல. 4வது காரியம், ஏதேன் தோட்டத்தின் அற்புதமான வாழ்க்கை தான் பார்க்க போறோம். ஏதேன் தோட்டத்தின் அற்புதமான வாழ்க்கையை பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்துல எல்லாம் படிக்கிறாருங்க. முதல்ல தேவன் வர்றாரு. தேவன் என்ன செய்யறாரு? இங்க கவனிங்க, எல்லாத்தையும் படிக்கிறாரு. வானத்தை படிக்கிறாரு, சூரியனை படிக்கிறாரு, சந்திரனை படிக்கிறாரு, நட்சத்திரங்களை படிக்கிறாரு, பூமியை படிக்கிறாரு, சமுத்திரத்தை படிக்கிறாரு, தாவாரங்களை படிக்கிறாரு, விதைகளை படிக்கிறாரு, மலர்களை படிக்கிறாரு, கனிகளை படிக்கிறாரு, நதிகளை படிக்கிறாரு, ஆறுகளை படிக்கிறாரு. எல்லா தோட்டத்தை உண்டாக்கிட்டாரு. உண்டாக்குன பிறகு பறவைகளை படிக்கிறாரு, எல்லா ஊரு பிராணிகளை படிக்கிறாரு. எல்லாம் படிச்சுட்டு தான் ஒரு மனுஷனை படிக்கிறார். எப்படி படிக்கிறாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிற்றித்தார், அவனை தேவ சாயலாகவே சிற்றித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிற்றித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவச்சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகுங்க, பலுகி பெருகி ஆசீர்வாதமா இருங்கள் சொன்னார். அந்த தேவன் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை கொடுத்தோமோ? அல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! அந்த ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட அந்த தோட்டத்துல பொன்மலையும் பூமியா, பொன்மலையும் பூமி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ல இருந்து வாசிப்போம். 10ல இருந்து பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும்.
அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிலதோமும் கோமேதம் கற்களும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதேக்கல் என்று பேர், அது ஆசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐபுரத்து என்று பேர். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் தாக்கம் வைத்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன் தாங்க, அடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு ஏவாள. 2 வருதான், எத்தனை ஆறு ஓடுதான்? 4 ஆறு தண்ணி, 4 ஆற்று தண்ணி. அல்லது எனக்கு குழாவிகள்ல தண்ணி வருது இல்ல. 2 மனுஷன். அப்ப தேவன் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு தயவுள்ள தேவன், அவர் குறைகளை நிறைவாக்குற தேவன். குறையே இல்லாத வாழ்க்கையை கொண்டு 2 மனிதருக்காக 4 ஆறுகள் ஓடுது. தாவரங்கள், ஊரும் பிராணிகள், புறாவை பிடிச்சி அடிச்சு சாப்பிடலாம், முயலை பிடிச்சி அடிச்சு சாப்பிடலாம், மானை பிடிச்சி அடிச்சு சாப்பிடலாம், கோழிகளை சாப்பிடலாம், என்ன வேண்டாலும் அவை சாப்பிட்டுக்கலாம். இஷ்டமான கனிகளை சாப்பிடலாம். அவை எங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நகைகளை என்னென்ன நகை வேணுமோ அத்தனை எடுத்து கழுத்துல மாட்டிக்கலாம். இத்தனை ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு இருக்கு. இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. கடைசியா என்ன பண்றாரு பாருங்க, என்ன பண்றாரு? மனைவியை கொடுக்கிறார் 2:18. பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று அவனை நித்திரை மயக்கமாகி அவன் விழாவிலிருந்து ஒரு எலும்பை உருவி அந்த எலும்புல இருந்து ஏவாளை உண்டாக்கி இவள் பேர் மனுஷி என்று கொடுத்தாள். மனைவி, கணவன் மனைவி, நீங்கள் சந்தோஷமா வாழணும்னு சொல்லி கொடுத்தார். இப்ப என்ன ஆகி போச்சு? ஒரு குறை இல்லைங்க, எந்த குறையும் இல்ல. ஒரே ஒரு காரியத்தை தான் வரும். என்ன இஷ்டம் போல வாழு, ஜாலியாரு, சந்தோஷமாரு, டூயட் பாடு, மகிமையாரு, நல்லா சாப்பிடு, என்னென்ன பழம் வேணுமோ சாப்பிடு. நல்ல 4 ஆறு ஓடுது, 4 ஆற்று தண்ணியை நீ குடிச்சிக்க. இந்த தண்ணியை பூரா அந்த தோட்டத்துக்கு பாய்ச்சிக்க, நிலத்தை பண்படுத்திக்க, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு. மனைவி, கணவன் மனைவி சந்தோஷமாரு, நீங்க பிள்ளைகளை பத்து பழுகி பெருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருங்க சொன்னாரு. ஆனா இந்த ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிடாத, அதை சாப்பிட்டா நீ செத்து போவேன்னு சொல்றாரு. கொண்டாட்டி போய் புடிங்கி கொண்டு வந்து அவளும் சாப்பிட்டு புருஷனுக்கு கொடுத்தா சோழி முடிஞ்சது. என்ன முடிஞ்சது? சோழி முடிஞ்சது. இப்ப 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டார்கள். துரத்தி விட்டு என்ன சொல்றாரு? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உன் மனைவி வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நீ இனிமேலு வேர்வை சிந்த உழைச்சுத்தான் சாப்பிடணும். அல்ல இல்லையா? உழைச்சுத்தான் சாப்பிடணும். இப்ப வேர்வை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஏதேன் தோட்டத்துல. இப்ப நீ வேர்வையோட தான் வாழணும், உழைச்சத்தான் சாப்பிடணும் அப்படின்னு அவனை சொல்றாரு. மனைவியை பார்த்து, நீ என் வார்த்தையை மீறி உன் புருஷனை பிசாசு கீழ்ப்படிஞ்சு உன் புருஷனை வஞ்சித்தபடியால் நீ கற்ப வேதனைப்பட்டுத்தான் பிள்ளை வருவான். ஏன் கற்ப வேதனை? பிள்ளை போகும்போது எவ்வாறு வேதனை கிடையாது. அந்த காலத்துல வேதனை கிடையாது. இஸ்ரவேல் மக்களுக்கு வேதனைகள் கிடையாது. ஏன் இன்னைக்கு பிள்ளை போற ஆளுக ஆபரேஷன் பண்ணி ஏன் பிள்ளைகள் எடுக்கிற ஆளுகிட்ட சாபம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்ச சாபம் தான் இன்னைக்கு அறுவை சிகிச்சையில குழந்தைகள் எடுக்கிறாளுங்க வகுத்த கிழிச்சு. சும்மா இல்ல, பைபிள் எழுதியிருக்கு. பைபிள் எழுதுனாலும் இன்னைக்கு நடக்குது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நான் சொல்லி அந்த வார்த்தைகள் நிறைவேறாமல் போகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதனை, நீ வேர்வை சிந்தித்தானே சாப்ப. அப்ப மனுக்குலம் சாபத்திலே தள்ளப்பட்டது. தோட்டத்தை விட்டு விரட்டிட்டார். தோட்டத்தை விட்டு விரட்டிட்டார். இப்ப அடுத்து என்ன நடக்குது? அடுத்து என்ன நடக்குது? அங்க என்ன கிடையாது? ஆதாம் எப்படி இருந்தான்? விழிப்பிச்சவன் கிடையாது, உபவாசம் கிடையாது, சுவிசேஷம் கிடையாது, ஆத்மாரம் கிடையாது, ஆதாரம் கிடையாது, காணிக்கை கிடையாது, தசமாகம் கிடையாது, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டு கூட்டம் கிடையாது, எவன்கிட்ட போய் ஐயா எனக்கு உதவி செய்யுங்க கெஞ்ச வேண்டியும் கிடையாது. நான் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்கிறேன், ஒரு ஏதேன் தோட்டம் ஒரு ஓட்டத்தில் தங்கி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யணும், எங்கேயும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. இப்ப வெளியேறியாச்சு. வெளியே ஏறியாச்சு. யார் தப்பு? மனிதனுடைய தப்பு. சரி, இப்ப தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. பிதாவாகிய தேவன் ஆதாமை அவள் தோட்டத்தை விட்டு துரத்தியாச்சு. துரத்துனதுக்கு பிறகு தேவன் என்ன பண்றாரு? யோசிக்கிறாரு, மனஸ்தாபப்படுறார், இரக்கப்படுகிறார், மனதுருகிறார். நம்ம பிள்ளைகள், நம்ம படைத்த படைப்பு இப்படி போயிடுச்சே. தேவன் மனிதனை யாருக்காக படைச்சார்? தனக்காக படைச்சார். தமது சாயல்ல படைச்சார். இப்ப சில பேர் பிள்ளைகள் அவங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்காண்டா, அவங்க ஆத்தால உரிச்சு வச்சு, ஏன்? தமது சாயல்ல தேவன் படைக்கிறார். அல்லேலூயா. படைச்சவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சாரு. அவன் சொல்லு கேட்காம துரத்தின பிறகும்
மனஸ்தாபப்படுற. இப்ப நம்ம அப்படித்தானே, நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தப்பு செஞ்சுட்டா என்ன பண்றோம், எவ்வளவோ பிரயாசப்படுறோம். நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணுமே, எதிர்காலம் நல்லா இருக்கணுமே அப்படின்னு எவ்வளவோ பிரயாசப்படுறோம். அதே மாதிரிதான் தேவன் மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவ அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது பரலோகத்துல. யார் அனுப்புவேன்? தேவ தூதர்கள் அனுப்பியிருக்கலாம். தேவ தூதர்கள் அனுப்பியிருந்தா என்ன இருக்கும்? இங்க அடிக்கிற அடிகளை கெட்ட வார்த்தைகளை பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க. அப்ப யார் போறது, என்னுடைய காரியமா யார் போவார்கள் அப்படின்னு பரலோகத்துல ஒரு டிஸ்கஷன் அங்க நடக்குது. அங்க கலந்துரையாடல் நடக்குது. பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, தேவ தூதர்கள் காபிரியல் தூதர் இருக்கிறாரு, மீகாவல் இருக்கிறாரு, லட்சோப லட்சம் தூதர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. பரலோகத்துல ஒரு ஒரு கமிட்டியை கூட்டி பிதாவாகிய தேவன் ஒரு ஆலோசனை நடத்துறாரு. நான் மனுஷனை படைச்சேனப்பா, எனக்காக படைச்சேன், உலகத்தை படைச்சேன், வெளிச்சத்தை படைச்சேன், எல்லாம் படைச்சேன். ஆனா என்னுடைய அந்த மனுஷன் தவறி போயிட்டான். அவனை விட எனக்கு மனசு இல்ல. அவன் என்னுடைய பிள்ளை. அவனை மறுபடியும் என்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். அவனை என்ன செய்யணும், யார் போறது அப்படின்னு போது யாருமே போறதுக்கு எந்திரிக்கல. அல்லையா? இயேசு எந்திரிச்சாரு, நான் போறேன்னு சொன்னார். இயேசுக்காக கரங்களை தட்டுவோம். அல்லையா? கரங்களை தட்டுவோம். இயேசு எந்திரிச்சார். எடுப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான், இது அற்புதமான செய்தி, நீங்க கவனம் கணிங்க. மூன்றாம் யோவான் 3:13-18 வரைக்கும். பரலோகத்தில் இருந்து வரும் பரலோகத்தில் இருக்கவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பரம குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க என்ன கொண்டு வந்துட்டாரு? ஏதேன் தோட்டத்துல விசுவாசிக்க கிடையாது, விசுவாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. இங்க புதிய ஏற்பாட்டுல என்ன கொண்டு வந்துட்டாரு? நம்புனவனுக்குத்தான் வாழ்க்கை. யார? இயேசுவை நம்புனவனுக்குத்தான் வாழ்க்கை. இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு வாழ்க்கை, இயேசுவை கீழ்ப்படுகிறவனுக்கு வாழ்க்கை, இயேசுவை தொழுது கொள்கிறவனுக்கு வாழ்க்கை, இயேசுவை உயர்த்துறவனுக்கு வாழ்க்கை அப்படின்றது ஒரு திட்டத்தை புதிய ஏற்பாட்டுல கொண்டு வந்தார். குமாரனை அனுப்புனார், ஆனா அனுப்புனா ஒரு திட்டத்தோடு அனுப்புறார். இயேசுவை நம்புனவனுக்கு தான் வாழ்க்கை, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொல்லி. அல்லையா? 5வது காரியம், 6வது காரியம் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. மத்தேயு 11:28. இப்ப குமாரன இயேசு உலகத்துக்கு வந்துட்டார். என்னை நம்புனா, என்னை விசுவாசித்தா நீ கெட்டு போவது கிடையாது, உனக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு. இப்ப மனிதர்களை அழைக்கிறார். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க. மனுக்குலம் பாவத்துல கிடக்கு. ஆதாம் ஏவாள்ல தோன்றின இந்த உலகம் பாவத்துக்களை கிடக்கு, சாபத்துல கிடக்கு, கடன்ல கிடக்கு, வறுமையில கிடக்கு, தரித்திர கிடக்கு, வியாதியில கிடக்கு, பலவீனத்துல கிடக்கு, மலட்டு கற்பங்கள், குழந்தை இல்ல கிடக்கு. அழைக்கிறார் இயேசு, என்னிடத்தில் வா, உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. அல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நல்வாழ்வை தருவேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. எதற்காக அழைக்கிறார்? மத்தேயு 11:29-30 கற்றுக்கொள்வதற்காக அழைக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதத்தை, எப்படி இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெறுவது, எப்படி கடனாளி ஆயிட்டோ எப்படி வாழ்வது, எப்படி மலட்டு கர்ப்பமாயிடுச்சு அது என முன்னோர்களின் சாபம், எப்படி பிள்ளை காட்சியா மாறுவது, எப்படி பலிக்கு பெறுவது, எப்படி கடன் கொடுப்பது என்று சொல்லி கற்றுக்கொள்வதற்காக அழைக்கிறார். அல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாட்டுல என்ன இல்ல? நம்ப வேண்டியதில்லை, விசுவாசிகள்ல, உபவாசம் இல்ல, ஜெபம் இல்ல, விழிப்பு ஜெபம் இல்ல, போக வேண்டியதில்லை, சுபிசேஷ வீட்டு கூட்டம் கிடையாது, காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன செய்ய வேண்டும்? அழைக்கிறார். வர வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும், வேலை செய்ய வேண்டும், தசமாகம் கொடுக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், பந்தி விசாரணை செய்ய வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், புறப்பட்டு போக வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும், செபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், இரவு செபம் பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. இத்தனை செஞ்சாதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா பழைய ஏற்பாட்டுல லகுவான வாழ்க்கை, பிரச்சனையே இல்ல. சும்மா இருக்க வாழ்க்கையை கெடுத்தது யாரு? மனுஷன் தான் கெடுத்தது. அணி வாயினால கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தேவையில்லாம பேசி கெட்டு போறது, தேவையில்லாம வாக்குறுதி கொடுத்து கெட்டு போறது,
தேவையில்லாம கடன்ல சிக்கி கட்டு போறது, தேவையில்லாம பாவத்துல சிக்கி கட்டு போறது. அப்படி கெட்டு போனவன பரவாயில்ல, விழுந்து போனியா எழும்பிவான், நான் இருக்கேன் அப்படின்றார். அப்ப இந்த செய்தியை கேட்கிற அடுத்து கேட்கிறோம், இவைகளை செய்தால் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவிக்க முடியும். எனவேதான் கற்றுக்கொள்ளும்படி தேவன் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு சபையில கூடி வந்திருக்கிற நீங்களும் ஏற்கனவே ஆதாம் ஏவாள் மாதிரி தேவன் படைப்புல மனம் திரும்பி இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். ஆனா மறுபடியும் பாவத்துல விழுந்திருக்கலாம், பொய்யில விழுந்திருக்கலாம், கடன்ல விழுந்திருக்கலாம், வறுமையில விழுந்திருக்கலாம், தெரியாம உறவுகள் மூலம் விழுந்திருக்கலாம். விழுந்திருந்தாலும் ஐயோ நான் விழுந்துட்டேன், இனி என் வாழ்க்கை முடிஞ்சா, இனிமேல் நான் வாழ முடியாதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு உங்களுக்காக சிலுவையில எல்லாம் செய்திருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நிலைமையில விழுந்தீர்கள் என்பதை நினைத்து மறுபடியும் நீங்கள் எழும்பி இயேசுனிடத்துல வர வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். கரங்களை தட்டி கத்துறேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, ஏன் ஏன் கீழ்ப்படியணும், ஏன் விசுவாசிக்கணும், ஏன் தேவனை தேடணும், ஏன் ஏன் காணிக்க கொடுக்கணும், ஏன் தசமாவம் கொடுக்கணும், ஏன் புறப்பட்டு போகணும், ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும், ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிரயம் செலுத்தியிருக்காருல, அந்த கிரயத்துக்கு மதிப்பு இல்லாம போகும். மறுபடியும் இந்த புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஏதேன் தோட்டத்தை போல ஒரு சொகுசான வாழ்க்கையை மனுஷனுக்கு கொடுத்தால், சிலுவையில செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கிரயத்துக்கு விலை மதிப்பு இல்லாம போயிடும், ஒரு மகிமை இல்லாமல் போயிடும். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், ஒருவனுக்கும் அடிமை இல்லைன்னு பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், நீங்கள் ஒருவனுக்கும் அடிமை இல்லை. நீங்கள் பாவத்துக்கு அடிமை இல்லை, சாபத்துக்கு அடிமை இல்லை, கடனுக்கு அடிமை இல்லை, தரித்திரத்துக்கு அடிமை இல்லை. இயேசுவின் தரித்திரம் உங்களை ஐஸ்வர்யமாக்குறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் இழந்து போன பலத்தை மறுபடியும் தருகிறார். ஆமென் சொல்லுவோமா? இயேசுவின் தழும்புகளால் சுகத்தை கொடுக்கிறார். 120 வயசு வரைக்கும் வாழ்வதற்கான தீர்க்காய்ச்சியை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இளைப்பாறுதல் என்னங்க? இளைப்பாறுதல் சும்மா கிடக்கிறது, சும்மா இருந்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது. இப்ப இளைப்பாறுதல் 24 மணி நேரமும் கடினமா உழைத்தால் கூட அங்க ஒரு சமாதானமாய் வேலை செய்வதுதான் இளைப்பாறுதல். சந்தோஷமாய் வேலை செய்வதுதான் இளைப்பாறுதல். உற்சாகமாய் வேலை செய்வதுதான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா வந்த உடனே கண்டதை கடிதை நினைச்சுக்கிட்டு இரவு தூங்காம கிடக்கிறது கிடையாது. வந்த உடனே சாப்பிட்டோமா தூங்கணுமா, நல்ல தூக்கம், அதான் இளைப்பாறுதல். சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறோமா, அதான் இளைப்பாறுதல். நல்ல வார்த்தைகளை பேசுகிறோமா, அதான் இளைப்பாறுதல். வாழ்க்கையில முன்னேறி கொண்டு இருக்கிறோமா, அதான் இளைப்பாறுதல். அல்லேலூயா. இந்த மாதிரியான ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க வேண்டும் சொன்னார். வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் நுகத்தை, உங்கள் கஷ்டங்களை, கவலைகளை என்மேல் வைத்து விட்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்றார். சங்கீதம் 55:24 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்கள் நீதிமான்கள் சொல்லுங்க. நீங்க யாரு? நீதிமன்ற சிந்தையில பதியணும். நீங்கள் நீதிமான்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் என்ற நீங்க அந்த நம்பிக்கை இருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, தேவன் எப்படியாப்பட்டவன் என்பதை நீங்கள் அறியணும். அவர் இரக்கத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன். அவர் நம்மளை கைவிடாத தேவன், அறிந்து கொள்ளணும். 2வது, நீங்கள் எப்படியாப்பட்டவங்களா இருக்கிறீங்க? உண்மையா தேவனா, உண்மையா தேவனை தேடுறனா, உண்மையா ஆராதிக்கனா, உண்மையா கீழ்படிக்கனா, உண்மையா காணிக்க கொடுக்கனா, உண்மையா தசமா கொடுக்கனா, மத்தவனுக்கு இயேசுவை பத்தி சொல்றனா, நான் வெளிச்சமா இருக்கனா, உங்களை பத்தி நீங்கள் அறிந்து கொள்ளணும். 3வது, நம்மளை வஞ்சிக்கிற ஏமாத்துற பிசாசானவனை நீங்க அறிந்து கொள்ளணும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற வேறொன்று நானாவைகள் சீவன் உண்டாரும் பரிபூர்ணப்படும். திருடன் நம்மளை அழிக்கிற சாத்தானை பத்தி வஞ்சிக்கிற மனிதன் மூலமா தான் செய்வான். அல்லேலூயா. மனிதன் மூலமா நம்ம கெடுப்பான், வளர விடாம பண்ணுவான். அது சகோதரனா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், உறவினா இருக்கலாம். சாக்கரையா இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவனாலும் நீங்கள் பூமியிலே வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக சொல்றாரு. அல்லேலூயா. கடைசியாக முதல்ல தேவன் அறிந்து கொள், உன்னை அறிந்து கொள், சாத்தானை அறிந்து கொள், கடைசியாக உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை அறிந்து கொள். அல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லைன்னு சொன்னால் ஒரு விசுவாசி வஞ்சிக்கப்பட்டு போவான். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரன் வஞ்சிக்கப்பட்டு போவான். கவனிங்க, வாசிப்போம்.
1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். நீங்க பழகுற ஊழியக்காரன் நல்லவனா கெட்டவனா பணாசவனா பகுத்தறியுங்க. நீங்க பழகுற விசுவாசிகள் அவ எந்த நோக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் இந்த கன்னட தேசத்துல சங்கமம் வானொலின்னு சொல்லி ஒரு செய்தி 1/2 மணி நேரம் கொடுப்பாங்க, அதிகாலை பேசுவேன். 110 நாடுகள்ல இந்த செய்தியை கேட்கிறாங்க. அது நல்ல என்னுடைய பழக்கம்னு சொன்னா, செய்தியில என் தேவைகளை பத்தி சொல்லவே மாட்டேன், பிரச்சனைகளை பத்தி சொல்ல மாட்டேன், கவலையை பத்தி சொல்ல மாட்டேன். இயேசு எப்படியாப்பட்டவர், அவருடைய வார்த்தை எப்படியாப்பட்டது, பரிசுத்தமான நீதியான், அதை பத்தி தான் பேசுவேன். அது எல்லா மக்களுக்கும் தேவை, பிடிச்சிருச்சேன்னு நல்லா வச்சுக்கிட்டாங்க. இந்த செய்தியை யூடியூப்ல கேட்ட ஒரு 2-3 பேரு, மதுரையில ஒருத்தன், சிவகாசியில ஒருத்தன். சரிங்களா? இந்த மதுரையில இருக்கிற ஊழியக்காரன் இருக்கான், சிவகாசியில இருக்கிற ஊழியர் செத்து போனாங்க கடந்த வருஷம். இந்த 2 பேரும் எப்படியாவது அந்த ஊழியத்துல சங்கமம் வானொலியில நாங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க தொடர்பு பண்ணுங்க நம்பர் கொடுத்துட்டேன். அந்த தொடர்பு பண்ணாங்க. 2 பேருமே செய்தி கொடுத்தாங்க. நானும் கேட்பேன் இந்த செய்திய, உப்புச்சப்பு இல்லாம இருக்கும். இந்த மதுரையில இருக்கிற ஊழியக்காரன் பணத்தை பத்தியே பேச ஆரம்பிச்சுட்டான். நான் அழகர் கோயில் பக்கத்துல குஷ்டரோகிகள் மத்தியில ஊழியம் செய்யறேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ் கொடுக்கணும், எனக்கு கிடைக்கிற காசை நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் பட்னியா கிடப்பானா, பொய் பிரசங்கம் பண்ணக்கூடாது, வஞ்சிக்கிற பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஏமாத்திர பிரசங்கம் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணியிருக்கிறான் அவர் அந்த மகேந்திரையாட்ட சொல்லிட்டாரு, அந்த டைரக்டர், அந்த வானொலியை நடத்துறவர், ஒருங்கிணைப்பாளர். ஐயா, உங்களை மாதிரி இல்லையா, அவன் பந்தால் பண நோக்கத்துல பேசுறான், பணத்தை பத்தியே பேசுறான் அப்படின்றார். அல்ல இல்லையா? அப்ப பண நோக்கம் நம்ம செய்யறத செஞ்சா, ஒரு பழமொழி இருக்கு, உட்கார்றவன் செம்மையா உட்கார்ந்தா சிறைக்கிறவன் நல்லா சிறப்பானா. அந்த மாதிரி நம்ம உண்மையா இருந்தால் நம்ம தேவைகளை கர்த்தர் சிந்திப்பார். நம்ம ஆண்டவரைத்தான் தேடணும். ஆண்டவரை பத்தி மகிமைப்படுத்தும் போது நம்ம தேவைகளை சந்திப்பதற்கு மனிதர்களை தேவன் எழுப்பி விடுவார். கரங்களை தட்டி கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம நம்ம தேவைக்காக நம்ம நான் கஷ்டப்படுறேன், நான் துணி இல்லாம இருக்கிறேன், நம்ம கேவலம் இயேசுநாதரை கேவலப்படுத்தக்கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தாலும் சரி, இயேசுநாதருக்கு ஊழியம் செய்யறவனாலும் சரி, தன்னுடைய தேவைகளை பத்தி மத்தவன் சொன்னா சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை கேவலப்படுத்துறான், இயேசுவை துக்கப்படுத்துறான். நான் பசியா இருக்கேன், பட்னியா இருக்கேன், துணி இல்லாம இருக்கேன், வீடு இல்லாம இருக்கேன், காடு இல்லாம இருக்கேன், இடமில்ல இருக்கேன், சுடுகாடு இல்லாம இருக்கேன், சுடுகாடு வாங்கினேன், கடன் பெற்றுட்டேன், அப்படியா இப்படியான்னு சொல்லி ஊழியக்காரன் போய் பேசினேன்னு சொன்னா சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை கேவலப்படுத்துறான். எப்படி அவனுக்கு ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. என்னுடைய திருச்சபை மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த செய்தியை மறு ஒளிபரப்புற சங்கமத்துல ஒளிபரப்பாங்க. இந்த செய்தியை கேட்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, மனுஷனை நம்பாத, மனுஷனை நேசி, மனுஷனுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. தேவனை நம்பு, உன் தேவைகளை தேவனிடத்துல சொல்லு, உன் தேவைகளை மனுஷனிடத்துல சொல்லாத. நீ தேவனை மகிமைப்படுத்து. என்னை கணம் பண்ணுகிறவனை நான் கணம் பண்ணுவேன், என்னை கணவனம் பண்ணுகிறவனை நானும் அவனை கணவனம் பண்ணுவேன்றார். அல்லேலூயா. இதுதான் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கும் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கும் வித்தியாசம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல நிம்மதியா இருந்த வாழ்க்கைய புதிய ஏற்பாட்டுல வேலை செஞ்சாத்தான் சாப்பாடு, விசுவாசாத்தான் சாப்பாடு, தேவனை தேடினாத்தான் வாழ்க்கைன்றத ஒரு வரமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சீர்கெட்டு போவான். அல்லேலூயா. ஒரு மனுஷனே உலகத்தை கற்றுட்டானே, இன்னைக்கு இருக்கிற 8500 கோடி மக்கள் என்ன அநியாயம் பண்ணுவான். அப்ப எல்லாருக்கும் லகுவான வாழ்க்கையை தேவன் கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? அதுக்குதான் நீ என்னை தேடி வந்து அவனுக்கு வாழ்க்கடான்ட்டாரு. அல்லேலூயா. அவர் பச்சைதாவும் என்ன அவங்களை ஆசீர்வதிக்க அப்படி கிடையாது. என்னை தேடி வர்றவர்களுக்கு நான் நன்மை செய்கிற தேவன், அவர் பேர் இயேசு. கரங்கள் தட்டுவோம். அல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபிப்போம். சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. கூற இல்லையே, கூற இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே. பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றி நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே,
குறையில்லாமல் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். உமது சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுடைய தவறினால் இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்களுக்காக ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுக்காய் ஐஸ்வர்யத்தை கொடுத்ததற்காக நன்றி. சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி. மீட்பை கொடுத்ததற்காக நன்றி. விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. ஐஸ்வர்யத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீர். நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும்படி செய்கிறீர். ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை கொடுத்து, நல்ல மனைவியை கொடுத்து, நல்ல கணவனை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறீர். வழிகளை உண்டாக்குறீர். நல்ல தண்ணீரை கொடுக்கிறீர். ஆகாரத்தை கொடுக்கிறீர். சகல நோய்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிறீர். உமக்கு நன்றி. கர்த்தாவே, சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்க்கையின் விளக்கம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எந்தெந்த வெளிப்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சபை மக்களுக்கு நீர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தவறுகளை உணரும்படி, எங்கள் தப்பிதங்களை உணர்ந்து மனம் திரும்படியான ஒரு கட்டாயத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் மேல் இரக்கமா இருக்கிறீர். எங்கள் சபையின் மேல் இரக்கமா இருக்கிறீர். விலையேறப்பட்ட கல்வாரி பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட தரித்திரத்துக்காய் ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட மனதுருக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட மரணத்துக்காய் ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட உயிர்த்தெழுதலுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பிதாவின் இடத்துல எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற சபத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீர். வந்திருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி. சுற்றி இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீர். தேசங்களை ஆசீர்வதிக்கிறீர். நீ பச்சதாபம் இல்லாத தேவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார்களே. உங்களை தேடும்படி எங்களுக்கு உணர்வை தந்தபடியால் உமக்கு நன்றி. எங்களை கண்டித்து உணர்த்தி உங்களை தேட வைத்ததற்காக நன்றி. எங்களை பாவத்துக்கு பரிகாரத்தை தண்டித்து விடாதபடிக்கு மறுபடியும் சமூகத்திலே, ராஜ்யத்திலே என்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டதற்காக நன்றி. அப்பா, புதாவின் அழைக்க முடியாத சுவிகார புத்திரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. அப்பா ஆண்டவரை, ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிற தேவன், எங்களோடு நீர் வாசம் பண்ணுகிறீர். எங்களுக்குள் இருக்கிறீர். பரிசுத்தாவுடைய அன்பை எங்கள் இருதயத்தில் ஊத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் கரிசனை வைத்திருக்கிறீர். எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகள் மேல் தயவு வைத்திருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். எங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஆடியோ மூலமாக கேட்கிற மக்களையா நீர் ஆசீர்வதிங்க. உணர்வடையட்டும், பலனடையட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உமக்கு சித்தமானால் சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி ஊழியத்தின் மூலம் மறுபடியுமாக இந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டால் ஆண்டவரை கேட்கிற மக்கள் எல்லாம் உணர்வடையட்டும், மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். தேசத்துல ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். குடும்பத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். சாபத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துறோம். பாவத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். சாபத்தின் வல்லமைகள், தரித்திர பிசாசுகள், கடன்கார ஆவிகள், மலட்டு கற்பங்களை உண்ணுவிட ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து நிர்மூலமாக்குகிறேன். கர்த்தாவே, பொருளாதார ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து விடுகிறேன். பணத்தை கட்டவிழ்க்கிறோம். ஐஸ்வர்யத்தை இயேசுவின் கட்டவிழ்க்கிறேன். எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரை பணிபுரிய ஆவிகள், தேவ தூதர்களை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். பாவத்திலும் சாபத்திலும் அடிமையா இருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் நதியை போல் பெருகட்டும். யுத்தமில்லாத இளைப்பாறுதல் உண்டாகட்டும். உம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சந்ததிகளை ஆளுகை செய்யட்டும். எங்கள் குடும்பத்தை பரிசுத்த ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவர் எங்களை தாழ்த்துகிற வறுமையாக்கும். எங்களை புதிதும் கூர்மையான கருவியாக மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறபடியாலும் மக்கள் நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றிலும் உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி, கணம், மகிமெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துறாங்க. மீட்புற சோரமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய அன்பும், ஐக்கியம், சந்தோஷமும், சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெயங்கொடுக்கும் கோடி கோடி தோற்றா வாழ்களிக்கும் ராஜாவுக்கு அநாளெல்லாம் தோற்றாம். ஜெயங்கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். வாழ்வழிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். வாழ்வழிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கடவுள். God bless you, God bless you, God bless you. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.